அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அஸ்வசும தொடர்பாக இன்று வெளியாகியுள்ள புதிய தகவல்களை உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் சிலருக்கு இக்கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் முதல் நிறுத்தப்பட உள்ளது. இன்னும் சிலருக்கு புதிதாக கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளது. இக்கொடுப்பனவுகள் யார் யாருக்கு புதிதாக வழங்கப்பட உள்ளது, யார் யாருக்கு இக்கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட உள்ளது என்பது தொடர்பான முழுமையான விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்வையிடலாம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அஸ்வசும நலன்புரி உதவி திட்டமானது 2023ஆம் ஆண்டு தொடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதுடன் இடையிடையே சில திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு தற்போது வரை நடைமுறையில் உள்ளது. எனினும் 2025ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையிலுள்ள அஸ்வசும உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கொடுப்பனவுகள் சில திருத்தங்களுடன் திருத்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்படுவதற்காக ஜனாதிபதி அவர்களினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த வகையில் அமைச்சரவையில் அங்கீகாரம் பெற்று நடைமுறைக்கு வரவுள்ள புதிய திருத்தங்களை பார்வையிடலாம். அதன் அடிப்படையில் இத்திட்டத்தில் ஏற்பட உள்ள முதலாவது மாற்றம், ஏற்கனவே அஸ்வசும நலன்புரி நன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையற்றவர்கள் எனும் பிரிவில் உள்ளடங்குகின்ற நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்காக வழங்கப்படுகின்ற உதவித்தொகை ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுகின்றது. எனவே ஏப்ரல் மாதத்தின் பின்னர் இவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்பட மாட்டாது. அதாவது அஸ்வசும நலன்புரி நன்மைகள் உதவி வழங்கும் அந்த திட்டத்தின் கீழ் முதலாவது தொகுதியில் உள்ள நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்காக ஏற்கனவே அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் அந்த கொடுப்பனவு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படும். அதன் பின்னர் அக்கொடுப்பனவு நிறுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த நிலையற்றவர்கள் தொகுதியில் உள்ள கொடுப்பனவை பெறும் அனைவரும் ஏப்ரல் மாதம் வரையே அக்கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது மாற்றம் என்னவென்று பார்த்தால், இந்த 2025 ஏப்ரல் மாதத்தின் பின்னர் இந்த நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்காக கொடுப்பனவை நிறுத்தப்பட்டாலும், அவங்களுக்குரிய கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும், அந்த குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் அல்லது சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோர்களுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே நிலையற்றவர்கள் சமூக பிரிவினருக்காக அவர்களுக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் அக்குடும்பத்தில் இயலாமைக்குட்பட்ட நபர்கள், சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோர்களுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது, அவர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அவர்களுக்கும் கூட அந்த கொடுப்பனவு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரும் வரையே அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே இந்த கொடுப்பனவு அந்த விசேட நபர்களுக்காக தொடர்ச்சியாக வழங்கப்பட்டாலும் 2025ஆம் ஆண்டு வரையே அது வழங்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவர்களுக்கான கொடுப்பனவு இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரையே வழங்கப்படும் என்பதை புதிய திருத்தத்தில் குறிப்பிட்டுள்ளனர். இதிலுள்ள மூன்றாவது திருத்தம் என்னவென்றால், அஸ்வசும திட்டத்தின் 2வது அட்டவணையில் உள்ளடக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை மற்றும் சிறுநீரக நோய்க்கான உதவி பெறுபவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்த உதவித்தொகை என்பன 7500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே இந்த இயலாமைக்குட்பட்டவர்கள் அதேபோன்று சிறுநீரக நோய்க்கு ஆளானவர்களுக்கான கொடுப்பனவு 7500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 2025 ஏப்ரல் மாதம் தொடக்கம் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ள அதேவேளை இந்த கொடுப்பனவு கூட 2025 டிசம்பர் மாதம் வரும் வரையே வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சில மாற்றங்கள் ஏற்படலாம் அல்லது முழுமையாக இந்த கொடுப்பனவு நிறுத்தப்படலாம். அது தொடர்பான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும். தற்பொழுது இக்கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் முதல் 7500 ரூபாவிலிருந்து 10,000 ரூபாய் வரை அதிகரிக்க உள்ளது. இது டிசம்பர் மாதம் வரை இவர்களுக்காக வழங்கப்படும். அடுத்த 4வது மாற்றம் என்னவென்றால், முதியோர்களுக்காக வழங்கப்படும் உதவித்தொகையை 3000 ரூபாவிலிருந்து 5000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே முதியோருக்கான தொகை 3000லிருந்து 5000 ரூபாய் வரை அதிகரிக்கப்படும். இதுவும் ஏப்ரல் மாதம் முதல் இந்த 5000 ரூபாய் முதியோர்களுக்காக வழங்கப்படும். ஏப்ரல் மாதம் முதல் முதியோர்களுக்காக வழங்கப்படும் இந்த 5000 ரூபாய் தொகை டிசம்பர் மாதம் வரும் வரையே வழங்கப்படும். அதன் பின்னர் அதில் மாற்றங்கள் ஏற்படும் அல்லது நிறுத்தப்படும். எனவே இது கூட இந்த டிசம்பர் மாதம் வரை தொடர்ச்சியாக வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே முதியோர்களுக்காக டிசம்பர் மாதம் வரும் வரை 5000 ரூபாய் வரை வழங்கப்படும். அது ஏப்ரல் மாதம் தொடக்கம் வழங்கப்படும் என புதிய தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த மாற்றம் என்னவென்றால், புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களில் இயலாமைக்குட்பட்ட நபர்கள் மற்றும் சிறுநீரக நோயாளர்களின் விண்ணப்பங்கள் உயர்தர வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி அடிப்படையில் அந்த தகுதி பெறுபவர்களுக்கு குறித்த கொடுப்பனவு 2025 12/31 வரை வழங்கப்படும். அதாவது இவர்களுக்கும் புதிதாக விண்ணப்பித்தவர்களில்
இயலாமைக்குட்பட்டவர்கள் சிறுநீரக நோயாளர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முதல் அந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதிதாக வழங்கப்படுபவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பித்து அவர்களுக்கும் டிசம்பர் மாதம் வரும் வரையே வழங்கப்படும். அதன் பின்னர் அக்கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்படுமா அல்லது மாற்றங்கள் ஏற்படுமா என்பது தொடர்பாக தற்போது எந்த தகவலும் இல்லை. டிசம்பர் வரும் வரை இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் எனவே கூறப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே அஸ்வசும கொடுப்பனவினை பெற்றுக்கொண்டிருக்கும் அஸ்வசும அட்டவணை 1ற்கு ஏற்ப நிலையற்றவர்கள் என குறிப்பிடப்படுபவர்களுக்கான கொடுப்பனவுகள் ஏப்ரல் மாதத்தின் பின்னர் நிறுத்தப்பட உள்ளது. அவர்களில் இயலாமைக்குட்பட்டவர்கள் சிறுநீரக நோயாளர்கள் இருந்தால் மாத்திரம் அவர்களுக்கு அக்கொடுப்பனவு தொடர்ச்சியாக வழங்கப்படும். அது டிசம்பர் மாதம் வரை வழங்கப்படும். அதேபோன்று ஏற்கனவே இயலாமைக்குட்பட்ட சிறுநீரக நோயாளிகள் கொடுப்பனவு பெற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கும் தொடர்ச்சியாக அக்கொடுப்பனவு 7,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாவாக அதிகரித்து வழங்கப்படும் டிசம்பர் மாதம் வரை என கூறப்பட்டுள்ளது. முதியோர்களுக்கான கொடுப்பனவு 5,000 ரூபாய் வழங்கப்படும். அந்த 5,000 ரூபாய் ஏப்ரல் மாதம் முதல் வழங்கப்படும். அதுவும் டிசம்பர் மாதம் வரையே வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதிதாக விண்ணப்பித்த விண்ணப்பங்களில் இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்களின் விண்ணப்பங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி அவர்களுக்கான கொடுப்பனவு ஏப்ரல் மாதம் முதல் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் வரை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எனவே அஸ்வசும கொடுப்பனவு அனைத்துமே 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்துடன் நிறைவுற உள்ளது என்பதை இந்த தகவல்கள் வழங்குவதாக இருக்கின்றது. 2025 டிசம்பர் மாதத்தின் பின்னர் இக்கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்படுமா அல்லது இதில் மாற்றங்கள் ஏற்படுத்தி வழங்கப்படுமா என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுவரை அது தொடர்பாக எந்த தகவலும் இல்லை. தற்பொழுது அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள இந்த பத்திரத்தின் பிரகாரம் இக்கொடுப்பனவுகள் அனைத்தும் டிசம்பர் மாதத்துடன் நிறைவு பெறுவதாகவே காணப்படுகிறது. இதுபோன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.